ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இந்த வருடத்தின் பனிக்காலம் ஆரம்பித்து முதல் மழை நேற்று இரவிலிருந்து பெய்து கொண்டு இருக்கிறது. சில்லு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. சுட சுட எதனா சாப்பிட்லாம், ஆனால் ஒன்றும் சாப்பிட முடியாது. இப்போ டைம் 8:30 மணி ஆகுது. பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அவனை போய் இட்டுன்னு வரணும். அவனை போய் இட்டுன்னு வந்துட்டு காரில் வைப்பர் வந்து ஒர்க் ஆகலை. காரில் வைப்பர் ஒர்க் ஆகுது. அந்த பட்டை வரும் தண்ணி மேலே கீழே எடுக்கிறதுக்கு, அது சரியில்லை. ஓனர்கிட்ட சொன்னேன், சரி போய் மாற்றிக்கோ அப்படின்னாரு. பையன் இட்டுன்னு வந்து விட்டுட்டு அது போய் மாற்றலாம். நைட்லேருந்து பிசுன்னு போட்டுக்குது தூரல். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னால், இந்த மழையிலையும் சில அரபிங்க வந்து ஏன் கார் கிளீன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் லைட்டாக குளிருது, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த வைப்பர் போடுறேன், அந்த தண்ணியே வந்து எடுக்காது. ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற பட்டை போயிடுச்சு. அதுவே மாற்றணும். அது கிட்டத்தட்ட ஒரு 5 தினார் 6 தினார் இதுக்குள்ளுக்கு வரும். ஆனால் ரொம்ப கஷ்டங்க உண்மையிலே. இந்த மழை காலம் வந்துச்சுன்னா டிரைவருங்க கார் க்ளீன் பண்ணி சிட்டிக்குள்ளே ஓட்டுறது இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுமாரி ஒரு வில்லேஜ் சைடு, பாலைவன பகுதி, ரோடு சரியில்லாத பக்கம்லாம் போய் வந்தாங்கன்னா அந்த கார் வாட்டர் சர்வீஸ் வச்சு பண்ணால் கூட க்ளீன் ஆகாது. அந்த அளவுக்கு எடுத்துன்னு வருவாங்க, மண் சேரு சகதி எல்லாம். அதை க்ளீன் பண்ணி முன்னுக்கு வர முடியாது. பாவம், அந்தமாரி கஷ்டப்படுற டிரைவருங்களாம் உண்மையாக பாவமாக இருக்கும். அது க்ளீன் பண்ணி ஒரு மணி நேரம் கூட கார் ஒழுங்காக இருக்காது. திலீபம் போய் சேரும் சகதி இட்டுன்னு வந்து விட்டுருவானுங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். என்னடா இவனுங்கள்ட்ட வந்து மாட்டிக்கின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் பையனை எட்டுன்னு வருவோம். ஸ்கூலில் வந்தாச்சு. ஆனால் இந்த பையன் எங்கே நின்றுக்கிறான்னு தெரில. இப்போ தான் பசங்க ஒன்றா வந்து நிற்குது. அந்த கேட்டு தான் வருவான் பையன். என்ன எக்ஸாம் எழுதுறானுங்கன்னே தெரில. காலையில் 7 மணிக்கு வரானுங்க, 7:15. 8:30 மணிக்கெலாம் எக்ஸாம் முடிஞ்சிடுது. பையனை வீட்டில் விட்டு சனாயை வந்துட்டேன் அந்த வைப்பர் மாற்றுறதுக்கு. லாஸ்ட் டைம் நான் மாற்றின இடம் இந்த கடையில் தான் மாற்றினேன். அந்த சனாயில் ஒரு மசூதிக்கு முன்னாடி இருக்குது இந்த கடை. மாற்றோம், எவ்வளோ சொல்கிறாங்க ரேட்டு என்னன்னு கேட்டுட்டு. இந்த இடத்துல நிறையா இடத்துல மாற்றுவாங்க. இந்த சைடு முன்னாடி பார்த்துவாங்க. நம்ம சாவி ரெடி பண்ண இடத்துக்கு கடைக்கு பக்கத்துலேயே மாற்றுவாங்க. மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வைஃபர் அவர் வந்து 7 தினார் கேட்டார். முன்னாடி மாற்றுறதுக்கு 5 தினார், பின்னாடி மாற்றுறதுக்கு 2 தினார். 7 தினார் கேட்டார். நான் 7 தினார்லாம் முடியாது, 6 தினார் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு முன்னாடி மட்டும் தான் மாற்றிட்டு தான் இருந்தால் அதுக்கு 5 தினார் கேட்டார். 1 ரூபாவோட கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. 1 தினாரோட கம்மி பண்ண மாட்டான், 5 தினார் தான், வேறு எங்கன்னா கூட போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டாரு. சரி பின்னாடி மாற்றிக்கு எவ்வளோன்னு கேட்டால் மொத்தமாக 7 தினார் கூட அப்படின்னாரு. சரி ஒரு 6 தினாருக்கு மாற்று அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்ட்டு மாற்றி கொடுத்தாரு. சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே தூக்குனா மொத்தமாக கிளீன் வந்து ரோடு பக்காவாக தெரியுது. இதுக்கப்புறம் எவ்வளோ மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நம்ம மட்டும் தைரியமாக போயின்னு இருக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். லஞ்சு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இது வந்து சாம்பார், தோசை கூட வந்தது, அப்புறம் சாப்பாடு தக்கூஸ், இது சிக்கன், இது என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு சூப் வந்திருக்குது. இதுதான் இன்றைக்கான லஞ்ச். அழகாக சாம்பார் கூட பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனை புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு. லெக் பீஸும் நல்லா தான் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். மேடம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவுத்தாத்துக்கு கீழே பேசஸ்ன்னு ஏதோ ஒரு மேக்கப் பொருளெல்லாம் விற்கிற கடை ஒன்று இருக்குதான், அங்கே போயிட்டு மிஸ்டு கால் கொடுன்னு நிற்கிறாங்க. போவோம், போயிட்டு மிஸ்டு கால் கொடுப்போம். சளி வர பிடிச்சிக்குமான்னு தெரில. காலையில் கொஞ்சம் தூறல் அதிகமாக போட்டுச்சு. காலையிலன்றதுக்கு இல்லை, நைட்லேருந்து மழை போட்டுன்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே சுத்தமாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தூறலோடும் போடலை. வானம் மட்டும் மூடியே இருக்குது. போவோம். டைம் இப்போ 5:30 மணி ஆகுது. ஆனால் 5:30 மணி மாரியே தெரியுது. ஏதோ 7-8 மணி ஆன மாதிரி தெரியுது. கடை பேர் மாற்றி சொல்லிட்டாங்க மேடம். பேசஸ்ன்னு கடை இருக்குது. மாமா பொருள் வாங்குகிற கடை அது பேர் வேறு. பேசஸ்ன்றது மேலே இருக்குது. மாமா கரெக்டாக கீழே போகுன்னு சொன்னாங்க. பார்த்தா கடை பேர் மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த கடை பேர் வந்து என்னென்னா ஃப்ளோர் மார்க்குன்னு ஏதோ ஒன்று போட்டு இருக்குது.
குழம்பி சொல்கிறாங்க. நான் போய் பேசிஸில் ஃபோன் பண்ணி கொடுத்து அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பி அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொருள் அங்கேயும் கிடைக்காது, கீழே போய் பாருன்னாங்க. கீழே போய் பார்த்தா அந்த கடை பேர் வேறையாக இருக்குது. அப்புறம் மேடத்துக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி இந்த கடை பேர் தான் மாமா, இங்கே தான் அந்த பொருள் கிடைக்குமான்னு அந்த பொருள் வாங்கின்னு போகிறேன். எடுத்துன்னு போய் கொடுப்போம். இன்றைக்கான டியூட்டி முடிஞ்சிருச்சு. வேலை அதிகம் வரல, கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ரெஸ்ட்டு தான். ஓனர் இப்போ தான் பார்த்தாரு. அந்த வைப்பர் மாற்றினதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு மெசேஜ் போயிட்டு இருக்கோம். அவர் ஏடிஎம் கார்டில் தானே பே பண்ணேன். மாற்றினியா, நான் ஏன் இவ்வளோக்கு மாற்றினேன் அப்படி அப்படின்னு எதுவுமே கேட்கல. வந்தார், சலாம் குமார் அப்படின்ட்டு அவர் மட்டும் போயினேன்ட்டார். இன்னும் 2-3 நாள் போயிடாருன்னு நினைக்கிறேன். ஓனர் போயிட்டாரா நம்மளுக்கு வேலை வரும், பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேலை வந்தால் தான் வீடியோ. ஓகே, பாய், தேங்க்யூ.